எங்கள் ஊர் ரோட்டு கடையில் இது போல் போண்டா போடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் முறையாக என் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. இந்த கோதுமை போண்டா எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போண்டா செய்கிறதுக்கு கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கிறோம். கடல மாவு 1/2 கப்புக்கு கம்மியாகவே எடுத்துக்கிறோம். அரிசி மாவு 1/4 கப்பு. இட்லி சுட்ட மாவு கொஞ்சமாக. சால்ட்டு கொஞ்சம். இதை போட்டு நம்ம நல்லா கலக்கலாம். இதை மாவு எடுத்த கப்புலேயே ஒரு 3/4 கப்பு வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறோம், போட்டுக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இது போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம மாவை கலக்கி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போட்டோம்னா போண்டா அவ்வளோ மெதுவாக வருங்க. கேஸை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கணும். இது நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மாவு வச்சு போண்டா போடலாம். முறுமுறுன்னு போண்டா எப்படி இருக்குது பாருங்கள். போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க. இது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே போண்டா. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. இந்த கோதுமையில் எப்படியும் நல்லா டேஸ்டான போண்டா போடலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.